மக்களே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. போக போக பார்க்கலாம். இந்த இடம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கையோட இயற்கை வாழ்றது எப்படி இது ஒரு சுகம். நீங்கள் பார்த்தது கொடி விஷம் கொண்ட மலைச்சேரி ஒரு ஸ்பாட் பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு செடி வைக்கிறோம். மக்களே, எங்களுடைய சேவை இன்னும் தொடரும். இதெல்லாம் சேவையே இல்லை, சும்மா ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் எங்கள் காட்டுக்கு. அது காட்டு மக்களே, நாங்கள் செடி மட்டும் தான் இல்லை, போகிற இடம்லாம் இங்கே பாருங்கள், விதையும் தூக்கிட்டு தான் போகிறோம். காட்டுக்கு போகும்போது காட்டை பற்றி தெரிஞ்சவங்க யாருன்னா கூப்பிட்டு போங்க. மொத்தமாக போயிட்டு எங்கேயும் மாட்டிக்காதீங்க நாங்கள் பண்ணுறோங்கன்ட்டு. இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த காடு. காட்டில் வளரல, இருந்தாலும் இந்த காட்டுக்கு நாங்கள் அடிக்கடி வந்து பழக்கம். வேப்பம் செடி வைக்க போகிறோம் நாங்கள் இப்போ. இது எதுக்கு தேவையில்லாமல் இழுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது போட்டால் தான் காட்டில் வர ஆடு மாடுலாம் இல்லைன்னா தலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும். இது என்ன காடுன்னு பார்க்குறீங்களா? இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும், சஞ்சீவராயன் காடு, சஞ்சீவராயன் மலை. ஆமாம், பஸ்ஸு காடு எல்லா காடும் ஒரே மாதிரி தான் இருக்குண்ணா. மக்களே, இந்த காடு வந்து நீங்கள் பார்த்து பழக்கப்பட்ட காடு தான். பார்க்காதவங்களுக்கு இது என்ன காடுன்னு தெரியாது. சஞ்சீவராயன் மலை காடு. மக்கள் இல்லை நண்பர்களே, ஒரு காலத்தில் நான் கூட்டமாக எதுக்கு காட்டுக்கு வருவேன்னு தெரியும். ஆனால் இப்போ பாருங்கள் எதுக்கு வந்திருக்கேன்ட்டு. காலம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுக்கும். காட்டுக்கு வரும்போது கை வீசிட்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்கும், பசி எடுக்கும். தண்ணி மெயின், இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் இப்போ வந்தது காரணம் வந்து செடி நடுறோம். செடி விதை அதெல்லாம் தூக்கிட்டு போகிறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது. நம்ம காட்டை நாம் தானே பார்த்துக்கணும், வேறு யார் பார்ப்பாங்க? காட்டுக்கு வரும்போது ஷூ போட்டு வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும். இங்கே பாருங்கள், மக்களே, அடுத்து மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம். மக்களே, காட்டுக்கு வந்து வரேன்னு எல்லாரும் கிளம்பிடாதீங்க. உங்களால் நடக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஒரு 5 கிலோமீட்டர் ஃபஸ்ட் நடந்து பாருங்கள். ஏன்னா மலைப்பகுதி சமவெளி பகுதியும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வசனம் பேசி நீயா ஜீன்ஸ் போட்டுன்னு பார்க்காதீங்க. இது வந்து சடன் பிளானு. ஒரு வேலையே வந்தோம், என் நண்பர்கள்லாம் சேர்ந்து செடி நட போகலான்னு சொன்னாங்க காட்டுக்கு. நானும் கூட கிளம்பி வந்துட்டேன். பாதையை பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்ட்டு. அங்கே டவர் கம்பெல்லாம் தெரியுது பாருங்கள், அங்கேருந்து நாங்கள் நடப்பயணம் ஆரம்பித்தோம். இன்னும் இது தொடரும். காட்டுங்க எங்கே எவ்வளோ மேலே மலை உச்சிக்கு போகலான்ட்டு இருக்கும். பாதி வழியில் வந்து தண்ணி தாக எடுக்கும். மெயினாக குடிச்சிக்கோங்க. அது கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஏறவே முடியாது. தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் வெளியே வந்துடும். திருப்பி தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு தண்ணி பாட்டில் காட்டில் போட்டு போகாதீங்க. திருப்பி எடுத்துகிட்டு வர பையிலே எடுத்து போயிருங்க. அவ்வளோதான். படையப்ப ஞாபகம் வரணும். கொடி கெட்டு அப்புறம் மலைகளை சொன்ன உடனே எனக்கு அங்கெல்லாம் பார்த்துட்டுக்கிறானே. சினிமா ரேஞ்சு கிடைக்கிறியா? இல்லை சும்மா நாங்கள் ட்ரை பண்ணுறோம்ப்பா. அதுக்கும் மேலே கீழே பார்த்துக்கோவி முள்ளது இருக்கும் போது கீழே மண்ணில் சொல்கிறேன். என்ன மரப்பட்ட சாவரியா? சாவடிக்கு காப்பாற்றி தான் வர்றோம். ஐயா, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே சரியாக போட்டு ஓரளவுக்கு வளர்த்துக்கிட்டு வந்தோம். நான் எடுக்கிறியா?
எடுப்போம். இல்லைண்ணா இந்த பக்கம் வந்துரு. அது ஆபத்து. இப்படி எடுத்தா சொல்லுங்க. இப்போ எடுத்து வைக்க முடியாது. அடியில் விதை எதில் இருக்கு? யாருன்னா குழி பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செடி வைங்க. யாருக்காச்சும் மண்ணு தள்ளுன்னு நினச்சாலும் ஒரு செடிக்கு மண்ணு தள்ளுங்க. சூப்பர். அப்புறம் இந்த நான் முன்னாடியே சொன்னேன், காட்டுக்கு வரணும் அனுபவம் இருக்கவங்க மட்டும் வாங்க, இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஊரில் நடந்து பழகுங்க. ஆனால் அதெல்லாம் செட் ஆகாது. பாதி காடு ஏறுங்க, இல்லைன்னா ஒரு கால் பாக்கு ஏறுங்க, ரிட்டர்ன் போயிருங்க. அதே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிருங்க. சும்மா இதெல்லாம் நேரம் கிடைக்கிறப்ப அனுபவிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஜாலி டைம் பாஸ். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து போனீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும். ஆஹா, இயற்கையான காற்று. இது அப்படியே எனக்கு என்னத்தோட தான் நான் பேசிக்கிறேன். சுத்தமான காற்று. என்ன எப்படி சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், இந்த பல நேரத்தில் மனுஷங்களாம் இப்படி தான் வாழ்ந்துருப்பாங்க போல். இங்கே வந்தாலே ஒரு தனியாக ஒரு ஃபீல் வருது. இங்கே இருக்கலான்னு தோணுது. எனக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது. மக்களை படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வருது, வடிவேல் டைலாக். மல்லாக்கா படுத்து விட்டதா பார்க்கறது என்ன ஒரு சுகம். அது நம்ம காட்டில். ஐயோ அவங்களையும் காட்டு. காட்ட சாப்பிட்றது பரவாயில்லையே, எடுத்து நான் அப்படியே ஒன்றையும் காட்டுறேன். அடுத்து இன்னொரு மூங்கில். இது பாருங்கள், மலைக்கு மேலே வந்துட்டோம். முக்கால்வாசி பகுதி இது. இங்கே ஒரு மூங்கில் நடுறோம், மூங்கில் செடி. இது மூங்கில் செடி நீங்கள் பார்க்குறது. வெற்றிகரமாக சபரி அண்ணா ஒரு இது எத்தனாவது செடின்னு தெரியல, மொத்தம் 9 எடுத்துகிட்டு வந்தோம். மக்களே, இந்த வியூ பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. காட்டில் இருக்க கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. நம்ம ஊரெல்லாம் அழகாக தெரியுது பாருங்க. இப்படி பார்த்தா எங்கள் ஊர் ஓஜிஎல்இ தெரியும், எப்படி பார்த்தா பாப்பாரப்பட்டி தெரியும், எப்படி பார்த்தா மலை தெரியும். இந்த பக்கமும் இருக்குது. மக்களே, போன வேலை சிறப்பாக முடிஞ்சது. ஓகே, வெற்றி. ஏதோ எங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு வந்திருக்கோம். இது இனிமேல் நாங்கள் இதுவரை வீடியோ எடுத்தது இல்லை. சரி, இதை பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தர் 2 பேராச்சும் செய்வாங்கன்னு தான் நானும் செஞ்சுருக்கேன். மக்களே, நாங்கள் எல்லாம் சிறப்பாக தரமாக ஒரு சம்பவம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுச்சு. பாய்.